சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் சங்கமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போடுறது அப்படின்னா அந்த கேஸ்ட்ரோ பிரச்சனைலாம் நம்ம சொல்லலாம். சமீபத்தில் இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த குடல் தொடர்பான பிரச்சனை ஏப்பம் நிறையா வர்றது, புளிச்சேப்பம்னு சொல்லுவாங்க, கேஸ் போகிறதுக்கெலாம் கட் கிளீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை வியாபாரம் பண்ணுறாங்க. அது கேட்டால் அது என்ன சொன்னாங்க, இயற்கையால் தயாரிக்கப்பட்டது, குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அதனுடைய அளவை குறைத்து அல்லது சரி செஞ்சு நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணோம், அதனால் உங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தகவல். நான் அந்த நம்பிக்கைகளுக்குள்ளே அல்லது அந்த விஷயம் சரியா இல்லையான்னு யோசிக்கலை. ஆனால் ஒரு மருத்துவராக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையாளுறது உங்கள் பார்வையில் இது சரியா? அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் கேட்கல, பலன் கொடுக்குமா இல்லை வேறு சில பக்க விளைவுகள் இது கொண்டு வந்து விட்டால் என்ன பண்ணுறது நமக்கு தெரியல. எளிதாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எளிதாக எடுத்துக்கிறோம், அதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு சரின்னு யோசிக்கிறீங்க டாக்டர்? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறையில் இந்த நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காமன், டே டு டேயில் இது சகஜமான நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ எல்லாருக்கும் இது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாது, ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் அதை நம்ம எப்பயுமே ஏதோ ஒரு நாள் இருக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்ல, அடிக்கடி எனக்கு வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம உடனே மருத்துவர் அணுகிறது தான் நல்லது. அணுகுனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட விளக்கமாக உங்களை பற்றி உங்களோட சிம்டம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாம் விளக்கமாக கேட்பாங்க. உங்களோட நோய் என்னென்ன பண்ணுது, உங்களோட என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதுக்கான டெஸ்ட்டை பரிந்துரை செய்வாங்க. முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கியமான டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் லேப் டெஸ்ட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா எண்டாஸ்கோப்பி தான். எண்டாஸ்கோப்பியில் கொடுக்குற தகவல் மற்ற டெஸ்ட்டுங்க தராது, துல்லியமாக இருக்காது. நான் இப்போ எண்டாஸ்கோப்பியில் உள்ளே போய் நம்ம வாய் வழியாக உணவு குழாயில் போய் வயிறு, சிறுகுடல்லாம் பார்க்குறோம். உள்ள என்ன புண்ணு இருக்குது, என்ன வகையான தொந்தரவுகள் இருக்குது, ஏன் இவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வருது, இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறதெல்லாம் எண்டாஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டில் மட்டும்தான் முக்கியமான தகவல்கள் கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகிறது தான் நல்லது. அவங்க தக்கவாறு மருந்துகள் பரிந்துரைப்பாங்க. வயிறை சுத்தப்படுத்துறது, குடலை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது காலங்காலமாக நம்மளுடைய பழங்கால சுவடிகளில் இருந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய எல்லாமே வற்புறுத்து. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் வயிறை சுத்தப்படுத்துறது அப்படின்னு ஒன்று கிடையாது முழுமையாக எனக்கு தெரிஞ்சு. அதே சமயத்தில் குடல் புழுக்கள் தொடர்பான விஷயங்களுக்காக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு மாத்திரை போட்டால் போதும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா இதில் யாருடைய கருத்து சரின்னு கேட்கலாம். என்ன சொல்கிறேன், நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ வெளியில் சாப்பிட்ற பழக்கம் நிறையா உண்டு. ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் எடுத்துங்க, அவர் வாழ்நாளில் பாதியான வெளியில் தான் சாப்பிடுவார், சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ இந்த குடலை சரியான முறையில் சுத்தமாக வைத்து கொள்வதற்கான வழி என்ன? நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸும் ஒரு விதத்தில் பலன் தரக்கூடியதான், மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் ஆங்கில மருத்துவத்தை பொருள் குடல் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா? இப்போ ஆங்கில மருத்துவம் நாங்கள் சொல்கிறதில்ல, மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம், எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அப்படிங்கிறோம். ஸோ என்னென்னா, இந்த எங்கள் மருத்துவத்தை பொறுத்தவரை, நான் அந்த துறையை சேர்ந்தவன், அதனால் எங்கள் மருத்துவத்தை பொறுத்தவரை குடலை நீங்கள் சொன்ன மாதிரி குடலை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் உள்ளே போகிறதில்ல. பட் அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி வெளியே சாப்பிட்றவங்களுக்கு சிறுகுடல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதனால் அந்த மாதிரி இவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சி மருந்தை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு கொடுக்கலாம். பாதுகாப்பான முறையில் மருத்துவரின் கண்காணிப்பில் எடுத்துக்கலாம், தவறில்லை. அது ஏன் பொது மருத்துவர்களோ மற்றவங்களோ சொல்கிறாங்கங்கிறத நம்ம போய் பார்க்கணும். என்னென்னா, நம்ம மலம், அதாவது மோஷனில் புழுவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் அந்த மோஷன் போகிற இடத்த சுற்றி ஒரு அரிப்பு இருக்கும், சிலருக்கு வெறும் ரத்த சோகை இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த புழுவினால் ஏற்படுற விளைவுகள் பார்த்திங்கன்னா ரத்த சோகை ஏற்படும். அதனால் அயன், இரும்பு சத்தை சரியாக உறிஞ்சாது நம்ம குடல். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தொந்தரவோடு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. நாங்கள் எதேச்சியாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதில் ரத்த சோகை இருக்கும், அதுக்கு காரணம் இரும்பு சத்து கம்மியாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பூச்சி,
நம்ம வழக்கமாக பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது உக்வாம் இன்ஃபெஸ்டேஷன், நெக்கட்ரன் அமெரிக்கானஸ்ங்கிற இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கும். அந்த 2 இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து மருத்துவரை அணுகி அதுக்கான வைத்திய முறைகள் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வழக்கமாக குடலை சுத்தப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அது போக நம்ம சுத்தப்படுத்துறதுங்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ், அந்த மாதிரி இதில் நம்ம தயிரே ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் தான். அது போக இப்போ நம்ம மருத்துவமாகவும் மருத்துவர் அணுகியும் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாம் குறுகிய காலம் தான் எடுக்கணும். எதுவும் வந்து ரொம்ப காலத்துக்கு எடுக்கக்கூடாது. நம்ம உணவு முறைகளே சிலதெல்லாம் நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த முறையில் நீங்கள் அணுகலாம். இந்த மலம் கழிக்கும் போது ரத்தம் வருதல் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக இருந்தால் மருத்துவர்கிட்ட போகணும், அல்லது இன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சு, போன மாதமும் எனக்கு வந்துச்சு, அடுத்த மாதம் வருமாங்கிற கேள்வி வரும்பொழுது இப்படி மாதம் ஒரு முறை தொடர்ச்சியாக இல்லைன்னா ஒரு முறையாவது வந்தது அப்படின்னா அது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா? இது ரெண்டில் எது பயப்படக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிறது? நம்ம மலம் போகிறப்ப ரத்த கசிவு அப்படிங்கிறது என்னை கேட்டால் கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். நம்ம வந்து என்னை கேட்டால் ஒரு முறை போனால் ஒரு முறை போனால் கூட பெட்டர் அணுகிறது தான் நல்லது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி என்னைக்காவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நாள்ங்கிறது சிலர் வந்து இதுக்கெல்லாமா போகணும், எனக்கு அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு வரவே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ரொம்ப காலகட்டமாக எனக்கு வரல அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையான ஹீமோகுளோபின்ங்கிற டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இல்லை மருத்துவர் அணுகி வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற டெஸ்ட் பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அடிக்கடி எனக்கு வந்துகிட்டே இருக்குது, வாரத்தில் ஒரு முறை வருது, தினமும் வருது, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, கண்டிப்பாக பரிசோதனை செய்கிறது தான் நல்லதுங்க. ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹீமோகுளோபினுடைய குறைபாடு அப்படிங்கிறது மலத்தில் ரத்தம் வெளியேறுதல் அப்படிங்கிறத கொண்டு வருமா? ஆமாம். நம்ம ஏன்னா ரத்தம் இழக்கிறோம், அதனால் ஹீமோகுளோபின் கண்டிப்பாக குறையும். ஹீமோகுளோபின் வந்து குறையிறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, உற்பத்தி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நம்ம இழக்கிறோம். அதாவது மலம் கழிக்கும் போது இழக்கிற ரத்தம் அப்படிங்கிறதையும் ஹீமோகுளோபினையும் தொடர்பு படுத்தி பார்க்கணுங்கிறீங்க. கண்டிப்பாக ஹீமோகுளோபின் குறையும். ஏன்னா சிக்னிஃபிகண்ட் பிளட் லாஸ், அதாவது நிறையா இழந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் குறையும். குறைஞ்சதுன்னா அது வந்து நம்ம உள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துது. ஸோ அதனால் நம்ம அதை டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஒரு சில உணவு வகைகள் வந்து நமக்கு தீங்குன்னு தெரிஞ்சால் கூட ருசி சில நேரங்களில் நம்மளை அதை கட்டுப்படுத்த விடாது. அப்படி தான் அந்த பரோட்டா நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். சமீபத்தில் பத்திரிக்கையில் வருது பார்த்தேன், இரவு பரோட்டா சாப்பிட்டு படுத்த ஒரு இளைஞர் மறுநாள் காலையில் உயிரிழப்பு அப்படின்னு. அது வந்து ஒரு தனியாக ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டதுனால மாத்திரம் அப்படி ஒரு இயல்பு, அப்படி ஒரு விஷயம் உயிரிழப்பு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருவேளை சில நேரங்களில் இது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உடம்பு முழுக்க பரவி அது வேறு மாதிரி ஆகி இந்த மாதிரி உயிரிழப்பு அப்படிங்கிற விஷயத்தை அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கா டாக்டர்? ஒரு பரோட்டா சாப்பிட்டு இமிடியட்டாக ஒரு உயிரிழப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மிங்க சார். ஆனால் நடந்திருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அது முக்கால்வாசி என்ன இருந்திருக்குன்னா, அது வந்து எல்லாமே ஆர்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். எந்த பேஷண்ட்டோ ஒரு மனிதன் சடனாக நல்லா இருந்திருக்கான், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்ட்டில் தான் எல்லாமே இருக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக எல்லாம் ஒரு பெரிய தொந்தரவுகளை கொண்டு வர நாளடைவில் தான் எதாக இருந்தாலும் பண்ணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இப்போ இந்த கேஸ்ட்ரிக் இதெல்லாம் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம்னா இக்னோர் பண்ணிடுறோம். பல நேரங்களில் ஒரு சோடா வாங்கி குடித்தா சரியாக போயிடும் அப்படியே விட்டுறோம். ஆனால் இப்படி வர்ற ஒரு பிரச்சனை ஓகே அந்த நிமிஷத்தில் அது சரியாக போயிடுது அப்படின்னா அது பரவாயில்ல அப்படின்னே எடுத்துக்கிறலாமா? இல்லை அந்த நிமிஷத்தில் சரியாக போயிடுதுன்னு கூட வயிறு தொடர்பான பிரச்சனை எடுத்துக்கக்கூடாது, தொடர்ச்சியாக அவங்களுக்கு புளிச்சேப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது சரியா? ஆமாம். அடிக்கடி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை திரும்ப நம்ம வந்துட்டுருக்கு, நம்ம வாழ்க்கை முறையை சிரமப்படுத்துது, அதனால் நமக்கு சிரமங்களை அனுபவிக்கிறோம். வலியாக இல்லைன்னாலும் நம்ம இயல்பாக இல்லை, நம்மளை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் நல்லா இருப்பேன், என்னுடைய வேலையோ தொழிலையோ இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்துவேன் அப்படின்னு உணர்கிற மாதிரியான அறிகுறிகளுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் தரணும். ஏன்னா அது பெரிய நோயாக இல்லாமல் இருக்கலாம், அது இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகளை நம்ம வந்து சின்னதாக எடுத்துக்காமல் நம்ம வந்து போய் மருத்துவரை அணுகி அதுக்கான டெஸ்ட் எடுத்துடுறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியே சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வயிறில் வந்து H. pylori அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து அதிகமாக இருக்கும்.
வெளியில் சாப்பிட்றவங்களுக்கு. வெளியே சாப்பிட்றவங்க, சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கூட அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த H. pylori கிருமியை கண்டுபிடிச்சவங்க 2 மருத்துவர்கள், அந்த 2 பேரும் இதுக்காக நோபல் பரிசே வாங்கியிருக்காங்க. ஓகே. அந்த H. pylori கிருமி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல அசிடிட்டி அதிகமாக உருவாகும். அந்த அசிடிட்டி அதிகமாக உருவாகிறப்ப வெறும் அசிடிட்டி குறைக்கிற மருந்துகள் கொடுத்தா அப்போதைக்கு வேணால் அவங்களுக்கு அது ஒரு நிவாரணம் கொடுக்கலாம் ஒழிய நிரந்தர தீர்வை கொடுக்காது. நிரந்தர தீர்வு வேணால் அந்த H. pyloriங்கிற கிருமி நமக்கு இருக்குதா அப்படின்னு எண்டாஸ்கோபி மூலிமா டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் எடுத்தால் தான் அதை முற்றிலும் நம்மளால் குணப்படுத்த முடியும். முற்றிலும் குணப்படுத்தினா தான் திரும்ப வராமல் இருக்கும் நமக்கு. இல்லைன்னா வெறும் ஜுரம் காய்ச்சலுக்கு ஆனால் மருந்துகளை மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். நோய் எதனால் வந்துச்சு, எதனால் ஜுரம் வந்துச்சுங்கிறத நம்ம குணப்படுத்த மாட்டோம், திரும்ப வருங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு தொற்று கிருமி உள்ளே இருக்கலாம்னு சொல்கிறீங்க. பட் குழந்தைகளுக்கு எண்டாஸ்கோபி பண்ணுற பழக்கம் நம்மள்ட்ட இருக்கா? வழக்கம் இல்லைங்க. எப்படி குழந்தைகளுக்கு அது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பெரியவங்களாக இருந்தாலும் அறிகுறி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது அறிகுறி பெரியவங்களுக்கு இருந்துச்சுன்னா எண்டாஸ்கோப்பியில் கண்டுபிடிச்சிடலாம். அதே அறிகுறி குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அதே எண்டாஸ்கோபி முறையில் கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளுக்கு எண்டாஸ்கோபி மூலியமாக கண்டுபிடிக்கலாம். அதுபோக பிரெத் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பிரெத் டெஸ்ட், H. pylori பிரெத் டெஸ்ட்டுன்னே இருக்குது. அதன் மூலிமா ஊதுற கருவி ஒன்று வச்சுருப்போம். அந்த கருவியில் சில மாற்றங்கள் வரும், அந்த வேல்யூஸ் வேறுபடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் மருத்துவத்தில் நாங்கள் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிம்போம். கோல்ட் ஸ்டாண்டர்ட்னால் கண்டிப்பாக இருக்குது இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லணுன்னா அது எண்டாஸ்கோபி மூலியமாவோ இல்லை ஸ்டூல் ஆன்டிஜன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதன் மூலிமா கண்டுபிடிக்கிறது தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. ஆனால் சுலபமாக சில ஈஸியான டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்கலாம். அவசரமாக சாப்பிடணும், இந்த பக்கம் மொபைல் வச்சுருவோம், இப்படி என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. உணவை மென்று விழுங்குதல் அப்படிங்கிறது ஒரு அருமையான பயிற்சி அல்லது உடல் நலத்திற்கு நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த மென்று விழுங்காமல் உணவை வெகு வேகமாக சாப்பிட்றதுனால ஏற்படுகிற குடல் தொடர்பான கேஸ்ட்ரிக் தொடர்பான பிரச்சனைகள் என்ன? மென்று முழுங்கிறது ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக மென்று முழுங்குன்னு தான் சொல்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக ஒரு மருத்துவ இதுவும் இருக்குது, விஷயமும் இருக்குது. ஏன்னா நம்ம உணவோட ஜீரணம் ஆரம்பிக்கிறதே வாயில் நம்ம சலைவால் இருந்தால் இந்த சலைவரி அமைலேஸ்ன்னு சொல்லுவோம். அங்கிருந்து தான் ஃபஸ்ட்டு டைஜஷன் ஸ்டெப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் மெதுவாக நல்லா உணவை மென்று முழுங்கிறது ஜீரணத்துக்கான முதல் படி. நல்ல ஜீரண மண்டலம் நல்லா இருக்குன்னா முதல் படி. அதனால் உணவை நம்ம ரசித்து சாப்பிட்றப்ப நிதானமாக மென்று முழுங்கிறது தான் நல்லது. ரெண்டாவது, சில சமயம் அசைவம்லாம் சாப்பிட்றோன்னா அதில் எலும்புகள்லாம் இருக்கும், சின்ன சின்ன துகள் எலும்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே முழுங்கிட்டோம்னா எங்கேயாவது உணவு குழாய், தொண்டை, உணவு குழாய் எல்லாம் கிழிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில சமயம் கிழிச்சிட்டு போகாமல் அந்த இடத்துல போய் நின்றுக்கும், ஸ்டக்குமோ. அந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னா நமக்கு மிகுந்த வலி ஏற்படுத்தும். அது மேற்கொண்டு நம்மளால் எச்சில் கூட முழுங்க முடியாது, உணவு முழுங்க முடியாதுங்கிற நிலைமை வர்றப்ப அப்புறம் அது வைத்தியத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். அதுக்காக நிதானமாக நம்ம உணவை ரசித்து ருசித்து நிதானமாக மென்று முழுங்கிறது தான் சிறப்பு, நல்லது. வழக்கமாக ஒருத்தர் காலையில் 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவார், மத்தியானம் 1:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவார். ஏதோ ஒரு வேலை போல தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு 3 மணி வரைக்கும் சாப்பிட முடிகிறதில்ல. நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன், நைட்டு சாப்பிடும்பொழுது எனக்கு சரியாக வந்துடும் அப்படிங்கும்பொழுது இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிடாததுனால அந்த ருட்டீன் மாறுபடுறதுனால, வழக்கம் மாறுபடுறதுனால கேஸ்ட்ரிக்கு, குடலில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? ஒன்று. இரண்டாவது, 2 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை கம்பல்சனாக 4 மணிக்கு சாப்பிட்றதுனால நம்மளுடைய செரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்போவும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம உடல் அதுக்கு ஒத்துழைக்குமா, இல்லை அங்கேயும் இந்த பிரச்சனை வருமா? இந்த 3 வேளை உணவுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் எல்லாமே. நம்ம காலையில் இப்போ ஒரு வேலைக்கு கிளம்புறோம், இப்போ ஸ்கூல் குழந்தை கிளம்புதுன்னா சாப்பிட்டுட்டு போனால் தான் அந்த எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும், அந்த செய்கிற வேலையில் கவனம் இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாமே அடிப்படை எங்கே வந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் அப்படிம்போம். நம்ம சாப்பிட்ட உணவு வயிறிலிருந்து சிறுகுடலுக்கு எப்போ போகுது. மேக்ஸிமம் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் பார்த்திங்கன்னா சராசரி மனிதனுக்கு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் கழித்து வயிறில் உணவு இருக்காது, அது சிறுகுடலுக்கு போயிடும். அப்போ தான் பசிங்கிற உணர்வே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் 1:30-2 மணிக்கு லஞ்சு, நைட்டு 7-8 மணிக்கு டின்னருங்கிற கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம செய்கிற வேலையும் நம்ம வாழ்க்கை முறையும் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்ங்கிற மருத்துவ சயின்டிஃபிக் கான்செப்ட் பேஸில் தான் இது அணுகப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு வேளை நம்ம உணவை நேரம் தாழ்த்தி சாப்பிட்றோம், இல்லை சாப்பிட முடியல,
தவிர்க்க வேண்டியதாகிடுச்சு, சாயந்தரமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து என்றைக்கோ ஒரு நாள் தவறு இல்லை. ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வேலையில் தொடர்ச்சியாக கவனமாக இருக்கிறதுல வந்து கவனம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உணவு தான் எல்லாமே, அதில் இருக்கிற எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து மூளைக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறது. ஸோ அதனால் முடிஞ்ச வரை வேலைக்கு சாப்பிட்ருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா ஹெவியாக இருக்கணும், அதுதான் நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்கும். மத்தியானம் கொஞ்சம் குறைச்சுங்க, நைட்டு குறைச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு பக்கம். இல்லை காலையில் ஹெவியாக சாப்பிடணும் அப்படிங்கிற நெசசரியெல்லாம் கிடையாது. தேவையான அளவு போதுமானது, மத்தியானம் தேவையான அளவு போதும், இரவு வழக்கம் போல் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற இந்த மெத்தடு சரியா? இல்லை ஒரு நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்கறதுனால காலையில் ஹெவியாக சாப்பிடுங்க, மத்தியானம் குறைச்சுங்க, இரவு குறைத்து கொள்ளுங்கிற இந்த மெத்தட் சரியா? முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் அதிகமாக சாப்பிட்ணும், மதியம் கம்மி, ராத்திரி அதை விட கம்மி. இது வந்து முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தது தான். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பேட்டர்ன்லாம் மாறி காலையில் நம்ம அவசரமாக கிளம்புறோம், அவசரமாக வேலைக்கு போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக நிதானமாக உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஏதோ ஒரு கிடைக்கிறது சாப்பிட்றது, சீக்கிரம் சாப்பிட்றது அப்படிங்கிற முறைக்கு போயிட்டோம். மதியம் ஒர்க் பிளேஸ்லேயே, ஒர்க் நடுவுலையே பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். நைட்டு தான் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றோம். அதனால் உணவு முறை எப்படி மாறிடுச்சுன்னா, நைட்டு தான் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றதுனால நமக்கு பிடிச்ச உணவை நிதானமாக அளவு எவ்வளோ வேணுமோ நம்ம நிர்ணயம் பண்ணி சாப்பிட்றோம். காலையிலலாம் எவ்வளோ தேவையோ பசியை ஆற்றுறதுக்காக மட்டும்தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த இரவு அதிகமாக சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை குடும்பத்தோடவோ இல்லை அதிகமாக சாப்பிட்றதுங்கிறது இப்போ வாழ்க்கை முறையாகவே மாறிட்டுருக்கு. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இரவு சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆயிலி ஃபுட்ஸ், அதாவது எண்ணெய் அதிகமான உணவு, ஃப்ரைட், இதெல்லாமே உணவு இரவு சாப்பிட்றோன்னா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் போய் நம்ம படுத்துருவோம். தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உணவு வந்து அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், மேலே வரும். அது நிறைய பேருக்கு வந்து அறிகுறியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவில் நடக்கும். மேலே வந்துட்டு அப்படியே கீழே இறங்கிடும், வயிறுக்கு திரும்ப போயிடும், ரிஃப்ளெக்ஸுமோ. ஆனால் ராத்திரி எண்ணெய் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றப்ப இதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் சிம்டம்ஸும் அதிகமாக இருக்கும். இதே காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இதே உணவை நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா, நம்ம முடிஞ்ச வரை எரெக்டாக இப்படி உட்காந்துருக்கோம், வேலை செய்கிறோம், படுத்திருக்க மாட்டோம். படுத்திருக்கவும் தான் அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் இருக்கும்போது உணவு வந்து கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக ஃப்ளாட்டாக படுத்திருக்கோம். இதே பார்த்திங்கன்னா பகலில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஸோ இதே உணவை நீங்கள் ராத்திரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்னை கேட்டால் அந்த பேட்டர்ன் தான் கரெக்ட். நீங்கள் முன்னோர்களை பற்றி சொன்னதுனால நானும் முன்னோர்கள் சைட்லேயே வர்றேன். நமக்கு விரதம் இருக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ காலப்போக்கில் அந்த பழக்கம் மறைஞ்சு அது வாட்டர் தெரப்பி, 2 நாளைக்கு தண்ணி மாத்திரம் குடித்தா போதும். ஆனால் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருக்கிறது, வெறும் தண்ணி மாத்திரம் குடிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பலன் தரதாக சொல்லப்பட்டாலும் இதை கையாண்டவர்களுக்கு பின்னால் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற ஸ்டடீஸ் நம்மள்கிட்ட இல்லை. இப்போ இந்த மாதிரி கையாளுறவங்களுக்கு நீங்கள் நிறைய உங்களுடைய ப்ராக்டிஸில் பார்த்துருப்பீங்க. இல்லை டாக்டர், நான் வாட்டர் தெரப்பி எடுத்தேன், இல்லை 14 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும்னு சொன்னாங்களா, அதை எடுத்தேன், வெயிட்டு குறைஞ்சி, இந்த பிரச்சனை வருவாங்கள்ல, என்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி நீங்கள் சந்திக்கிறீங்க டாக்டர்? கடவுளுக்காக ஒரு பிரார்த்தனைக்காக இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வகை. ஒரு சிலர் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது ஒரு வகை. பார்த்திங்கன்னா ஒரு உணவை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், தவிர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து மருத்துவத்துறையும் வந்து என்னை கேட்டால் ஒரு மருத்துவராக அது வந்து நல்லதுன்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதை மாடரேஷன் சொல்லுவோம், அதாவது அளவு கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு நாள் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கடவுளுக்காக இது பண்ணுறோம், ஒரு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை கடைபிடிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் என்னென்னா, நம்ம வெறும் வயிற்றில் இருக்கும்போது நம்ம உடம்புல ஆசிட் வயிறில் வந்து ஆசிட் அது அதிகமாக சுரக்கும், வெறும் வயிற்றில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஆக்ஷனும் அப்போ அதிகமாக இருக்கும். உணவு சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஆசிட் வந்து நம்ம உணவு மேலே தான் வேலை செய்யும். இப்போ உணவு இல்லாத நேரங்களில் சுரந்தால் அது எது மேலே வேலை செய்யும்? நம்ம உடலோட வயிறோட மியூக்கோசான்னு சொல்லுவோம், அது மேலேயே வேலை செய்கிறப்ப தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் முடிஞ்ச வரை சிறிதளவு உணவாவது எடுக்கிறது தான் நல்லது. விரதத்தை வந்து ஒரு மாடரேஷன், ஒரு முறைப்படுத்தணும். நம்ம பாட்டுக்கும் ஒரு முறை இல்லாமல் ஒரு வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள்னு ஒரு முறையாக எடுக்கிறதுல எந்த தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை.
பட் ஆனால் பார்த்திங்கன்னா சிலர்லாம் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறக்க ரெகுலராகவே காலையில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது நல்ல அட்வைஸ் கிடையாது. உணவினுடைய அளவு, உதாரணமாக நான் மத்தியானம் வேளை தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி ஆனால் ஒரு கடைக்கு போனேன், பிரியாணியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கத்தை விட நான் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கூட சாப்பிட்டேங்க. கப்பாக ஹெவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் எக்ஸ்ட்ரா லோடை உள்ளே போடுறேன். அப்போ 2 மணி நேரம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லோடாக இருந்தாலும் அதையும் அந்த குடல் செரிமானத்துக்கு கொண்டு வருமா அல்லது நேரம் எடுத்துக்குமா? ஒருவேளை அப்படி நேரம் எடுத்துக்குங்கிற பட்சத்தில் நான் என்ன யோசிக்கலாம்னா, மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டோம், நைட்டு பேசாமல் ஃப்ரீயாக விட்டுருவோம், சிஸ்டத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறது கரெக்டாக? எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்றதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா நம்ம ஜீரண மண்டலம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் டிசைன்டு. சரி, பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல அளவுக்கு அதிகமான உணவையும் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து வழக்கப்படுத்திடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாளுங்கிறது ஓகே தான். வழக்கப்படுத்தினீங்கன்னா நம்ம தேவையில்லாத அளவுக்கு உணவு எடுக்கும்போது அது வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும். ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதிகமான வேலை செய்ய போகிறதில்ல. எடுத்ததுக்கப்புறம் ஜீரணம் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறோம், இல்லை ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்புல அதிகமாக கொழுப்பு சத்து அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிறது தான் வந்து பிற்காலத்தில் உடல் பருமன் அதன் மூலியமாக ஏற்படுற விளைவுகளை கொண்டு போய் நிறுத்தும். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல உணவை நம்ம ருசிச்சிருக்கோம், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோங்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை ரெகுலராக நம்ம செஞ்சிடக்கூடாது. எதையுமே மாடரேஷனாக வச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் பல விஷயங்களை முன்னோர்களுடைய ஒப்பீடுகளோடு இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி myDoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.